மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சம சீன்ல முதல்ல பார்க்க போறது என்னன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு எல்லாருக்கும் தெரியும், பயங்கர சர்ச்சையாச்சு. இப்போ அந்த சந்திப்பு சம்பந்தமா அவரே சொல்லியிருக்கிறார். தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சார் போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த குளத்தூரில் தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் எங்கள் விஜய் சிஎம் ஆகக்கூடாது, போர் பெறக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினியாகி போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துகிறேன். ரெண்டாவது நான் அவர் வாழ்த்து சொல்லலை. ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தான் அவருக்கு பதிவிட்டார். அதெல்லாம் சரி, ஆனா முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிற விழாலாம் நடந்துச்சு, அதில் நீங்க ஏன் கலந்துக்கல அப்படின்னு செய்தியாளர்கள் அடுத்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். நான் 96 தான் கலைஞர் இருக்கும்போதே நான் அப்போ நான் போகிறேன். 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்கள் வரீங்களா? ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்படி நேரடியாக ஷேரிங் ஜெயலலிதா வரைக்கும் ஷேரிங் நான் போயிருந்தேன். அவர் நான் வர்றதுக்கு அவர் ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு போறார். என்னப்பா சொன்னாரு அப்படின்னா, எப்பா 2021 கட்சி தொடங்கி நான் தேர்தல் அரசியல் நின்றுதா 100% ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றார். 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. அடுத்து என்னென்ன பேசுறீங்க? ஏகப்பட்ட விமர்சனம்லாம் வருது. ஒரு தலைமுறை கேப்புங்க. நான் அரசியலிருந்து விலகிட்டேன்னு சொல்லியாச்சு, அரசியலில் இல்லைன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் நான் ஏன் பொறாமப்பட போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். இன்னொன்று விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் விஜய் நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது கெட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க. அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடையா அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. அடுத்து பாருங்க, பேசுறப்ப ஒருவேளை கமல்ஹாசன் முதலமைச்சர் ஆயிருந்தா கூட எனக்கு ஓரளவுக்கு பொறாமை இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சிரிச்சபடியே சொன்னார்ல. இதுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. we are the best sportsmen you can find in தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடு இருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கோம். ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுத்துட்டு எப்படி ஆட்சி நடத்துறாரு அப்புறம் கேட்டா சரி, இப்பவே பதில் சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். இல்லைங்க, 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படிதான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது.
என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். அதெல்லாம் சரி, இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பாத்துங்க. அதாவது அதிமுக ஒரு தரப்பு அந்த பக்கமும், இன்னொரு தரப்பு இந்த பக்கமும், இப்படி ஒரே பஞ்சாயத்தா போய்கிட்டு இருக்கே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 25 பேர் அவங்க கூட போறதா சொல்லியிருக்காங்க. இதுல கொரோனா பிரச்சனைகள் இருக்கு, யார் தலைமைன்றது எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அணுகுமுறையை? உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். நன்றி. அடுத்து ஒவ்வொரு கட்சி வாரியா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தொகுதிக்கு போய் நன்றி சொல்லிட்டு வராங்க பாத்துங்க. அந்த வரிசையில பாமக தரப்புல தருமபுரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சௌமியா அன்புமணி தொகுதி மக்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏகப்பட்ட சந்துக்கடை இருக்குங்க, அதெல்லாம் அடைக்கணும், போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வந்தோடனே என்ன சொன்னாங்க? 3 சந்துக்கடை இருக்குது அப்படின்னாங்க. ஆமா, நீங்க 4வா 3ஆ? ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறீங்களா? உங்க செல்லுல ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க, நான் கொண்டு போய் சிஎம் கிட்ட காமிச்சிடுறேன். பாருங்க, நார்த்தம்பட்டி எங்க ஊர்ல 4 இருக்குது. நான் தானே சொன்னேன், ஒரு கடையா 3 4 கடை இருக்கு, அதை பாருங்கன்னு சொல்லி இருக்கிறோம். போட்டோ எடுத்து அனுப்புங்க, நம்ம ஆதாரத்தோட காமிச்சிடலாம். சரியா? அதனால அந்த கடைகள் எல்லாம் எதற்காக? பசங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்ல ஒழுக்கமா வளரணும், அதற்கப்புறம் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையில முன்னேறணும். நிறைய பேர் இப்ப சின்ன வயசுலயே கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க. அது நடக்கக்கூடாது. பாருங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லைங்க, ரியல் ஆட்சி நடத்தணும் பாத்துங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து 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 பழகினவங்களுக்கு இப்போ ரியல் ஆட்சி என்னன்றது இனிமே தான் போக போக தெரியும் அப்படின்னு சொல்றாரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். இன்ஸ்டாகிராம்லயே ஆட்சி நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. ரீல்லே நடத்த முடியாது, ரியலா வந்தாதான் நடத்தும். ரியலா மக்கள் இப்ப ரீலை பார்த்து நம்பி வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்கிறப்ப, உண்மையை பார்க்கிறப்ப எல்லாத்தையும் பொறுத்து கொள்வார்கள். அதனாலதான் சொல்கிறேன், அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறாரு அப்படின்னா அவங்கள பார்த்து கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டுவிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் இருந்து 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய், இன்னொன்று பாஜக கூட்டணியில் மற்றும் சில கட்சிகள் என்று சொன்னவர், அதிமுக பேரை கூட சொல்ல ரொம்ப இலக்கணமாக பேசியவர்கள் இன்றைக்கு நமது நண்பர்கள். அவர்கள் எத்தனையோ மன வருத்தம் இருக்கலாம், ஆனா அவர்கள் விஜயை ஆதரிப்பது அறம் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அம்மாவின் ஆட்சி வர வேண்டுங்கிறாங்க, அவங்க போய் நம்ம கட்சியை அழைக்க நினைக்கிற தாவேகா கூட போய் ஆதரிக்கிறது எப்படி நியாயம்? இன்னும் சொல்ல போறா, பாஜக கூட்டணியில நாங்க இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் போட்டிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒருவர்கள் வெளியேறிவிட்டோம் என்று சொல்வது எப்படி நியாயம்? நாங்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா நீங்க கேட்கறது எப்படி சொல்லிடுறேன், நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம். எல்லாரும் சொல்றாங்க எலெக்ஷன் வந்துடக்கூடாது, இன்னொரு எலெக்ஷனை தாங்காது, அதுக்காக நாங்கள் வெளியில வந்து ஆதரிக்கிறோம் சொல்றதோ, அவர்களை ஆதரிப்பது மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் போய் முட்டு கொடுக்கிறோம் சொல்றதோ, அமைச்சர் பதவிக்காக அங்க போய் சேர்ந்து புலகாங்கிதம் அடைவதோ, இது வந்து ஜனநாயகத்துல தர்மத்திற்கு எதிரானது. இப்படியா கேட்டவர் அடுத்து இன்னொரு கேள்வியும் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, தாவேகாவை ஆதரிப்பது கட்சியை அழிப்பதற்கு சமம். அதுதானே தவிர அது எல்லாருக்கும் தெரியும். நாங்க யாரும் சின்ன பிள்ளைங்க இல்ல. எடப்பாடி பழனிசாமி தான் எங்க பொதுச் செயலாளர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்ட, பொதுச் செயலாளர் உடைய கொரோனா கொடுக்கிற ஆணைக்கு எதிராக வாக்களிப்பது எப்படி நியாயம்? அவர் தான் எங்க பொதுச் செயலாளர், கட்சி வீணா போயிடக்கூடாது, அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அழிக்க நினைக்கிற தாவேகா கூட போய் நீங்க அமைச்சர் ஆவதற்கோ இல்ல ஆதரவு கொடுக்க என்ன அறம்? நம்மளை எதிர்த்து நின்று ஜெயிச்ச கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறதுல என்ன அறம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப தர்மமும் இல்லை, நியாயமும் இல்லை. உறுதியாக அதிமுகங்கிறது இந்த தனிப்பட்ட நபர்களால் உள்ள அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற இயக்கம். அதுக்கு டிடிவி தினகரன் உறுதியாக இருப்பான். அடுத்து பாருங்க, இந்த அமைச்சரவையில் இலாக்கா ஒதுக்குறதுல தாமதம், அடுத்து அமைச்சரவை விரிவாக்கம், இப்படி இதெல்லாம் எப்பங்க நடக்கும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துங்க, சமீபத்தில் இலாக்கால ஒதுக்குனாங்க.
அடுத்து இந்த விரிவாக்கெல்லாம் என்ன நடக்கும், எப்போ இதெல்லாம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன்ட்டு கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார் பாருங்க. பொதுவாக எப்போதுமே அப்படிதான். புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற போது 7 பேர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நிறுத்தினாங்க. இது முதலமைச்சருடைய நிலையில் நின்று எப்படி இதை இயக்குவது என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். அதுதான் இப்போ இருக்கிற நிலை. அடுத்து மிகப்பெரிய சவால் உங்களுக்கு தானே இருக்கு, உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அடுத்து நிதியமைச்சரா நீங்க எப்படி திறம்பட செயல்பட போறீங்க, இந்த பொருளாதார சிக்கலெல்லாம் எப்படி கையாள போறீங்க அப்படின்லாம் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டிருக்காங்க. பார்த்துங்க. அதுக்கு அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க. நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி தெரியாது, அங்க இருக்க பொசிஷன் தெரியுமா? இல்ல பொருளாதார என்பது படிப்படியாக ஆய்வு செய்துதான் அதிலே தெளிவான விளக்கத்தை சேர முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் இப்போது உடனடியாக பதில் சொல்ல இயலாது. இப்படி இவர் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க. முன்னாள் அமைச்சர் ரகுபதி என்ன தெரியுமா சொல்றாரு, எப்பா சட்டப்பேரவை ஒழுங்கா பாத்தீங்களா இல்லையா, அதை க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு விதமான பயத்துல உட்கார்ந்துருக்கிறாரப்பா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது, கொஞ்சம் பதட்டமா பயமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவன் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தபோது எங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு பயந்த சுபாவத்தோடு ஒரு அச்சத்தோடு அச்ச உணர்வோடு உட்கார்ந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம்தான் எங்களுக்கு தோன்றியது. வெளியே அவர் பேசிய அந்த தைரியமான பேச்சுக்கள் சினிமா வசனங்களாகவும், சட்டமன்றத்துக்குள்ளே அவர் அமர்ந்திருந்தது மிகவும் ஒரு அச்ச உணர்வோடு ஒரு பயங்கலர்ந்த உணர்வோடு இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றியது. அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு, யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி இவர் போறதுக்கு முன்னாடி சோபா போகுது, சோபாவுக்கு பின்னாடி முதலமைச்சர் போறாரு, இதுல இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதிமுக என்பது எதிர்கட்சி. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார். முதலமைச்சர் செல்கிற பொழுது முன்னாலே ஒரு சோபா போகிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே என்பார்கள். அதே போல சோபா வரும் முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே என்கிற கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே இந்த சோபா கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். சோபாவில் என்ன கொண்டு போனார்கள் என்பதை புஷ்பா படத்தை உதாரணம் காட்டியே எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அருமையாக பேசியிருக்கிறார். அப்புறம் சார், இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எடுபட்டு வராது, இது வரைக்கும் நடக்காத காரியம் அப்படின்னு ஏகப்பட்டதாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் நடந்து முடிச்சு பார்த்துங்க, இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். எங்கள் கூட்டணி ஆளுங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நீடிக்கின்றோம். ஆனால் ஒரு நிலையான அரசு அமைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன தப்பு இருக்கு? நாங்கள் ஆட்சியில் பங்கேற்கிறோம். எங்கள் கூட்டணி அவங்க வெளியே இருந்து ஆதரவு தரணும் தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு ஆட்சியில் பங்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாங்க, பார்த்துக்குவோம். அதோடு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். அடுத்து பாருங்க, முன்னாள் சபாநாயகர் தனபால் இருக்கார்ல, அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர்கிட்ட என்ன கேட்டோம்டா, ஆட்சிலாம் எப்படி இருக்குது, மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம். அடுத்து அமைச்சரவையில் இடம்பெறதுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். ஒரு அமைச்சரை தோற்கடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு முதல் வேலை மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும். ராசிபுரத்தை நான் ஓட்டு கேட்கும்போது மக்களுக்கு அடிப்படை வசதிகளே ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மைக்ரோ லெவலில் கிராமமாக சென்று அத்தனை கோரிக்கைகளுக்கும் தீர்வு காண்றது தான் என்னுடைய வேலையாக இருக்கும். அப்புறம் பாருங்க, வந்து போனது பெரிய சுனாமி பார்த்துங்க. இந்த சுனாமியில் ஏகப்பட்ட பேர் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்றார்.
மக்கள் நமக்கு அதிமுகவை அவ்வளவு எளிதில் மக்கள் கை செய்வார்கள். இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறார் கேட்கிற மாநாட்டி வெற்றி வாய்ந்த லாபத்தை விட்டார்கள். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சுனாமியில் சிக்கியம் நானும் இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். நமக்கு முழுவதற்குரிய ஓட்டுகள் தான் அவர் மாநில திமுக அவர்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு. திமுக இன்றைக்கு வாங்கிய ஓட்டுகள் இங்கே அந்த ஓட்டு சரியா வாங்க. ஆனா நம்மளும் பிஜேபி கூட்டு கட்சி வாங்கக்கூடிய ஓட்டுகள் இன்றைக்கு மாற்றடி சென்று அது ஒரு கால சூழ்நிலை. அடுத்து வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி உற்சாகப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை சொல்றாரு. என்னப்பா அப்படி ஊக்கம், யாருக்கு ஊக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, திமுக ஏகப்பட்ட நாட்கள் ஆட்சியில் இல்லாம இருந்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்க தோண்டு போயிட்டாங்களா, எடுத்து வந்தாங்களா இல்லையா, அப்படி நாமளும் வருவோம். அதனால கொஞ்சம் சூதானமா இருக்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கெல்லாம் சொல்றாரு. தலைவர் காலத்தில் 10 ஆண்டுகள், அம்மாவுடைய காலத்தில் 10 ஆண்டுகள் திமுக பொறுப்புக்கு இல்லையா, திரும்ப ஆட்சிக்கு வரலையா, நிச்சயமாக அந்த அதிமுக ஆளும் நீங்கள் எல்லாம் அடுத்து பாருங்க, திமுக எம்பி கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தெளிவா இருக்கோம், ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதை நாங்க கண்டிப்பா எதிர்த்துக்கிட்டே இருப்போம். எதை பத்திமா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை தொடர்பா புதிய அரசும் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. தொடர்ந்து அதை திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்து கொண்டிருக்கிறோம். புதியதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அதை நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து அவர்களும் எதிர்க்க வேண்டும். நிச்சயமாக எந்தவித மொழி திணிப்பையும் தமிழ்நாட்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் பாருங்க, முதலமைச்சர் விஜயை சந்திச்சு நடிகர் சங்க நிர்வாகிகள், மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன், இப்படி ஏகப்பட்ட பேர் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. தமிழ் சினிமா சம்பந்தமா ஏகப்பட்ட பரிந்துரை எல்லாம் கூட செஞ்சிருக்கிறாங்க. மக்கள்கிட்டையும் கேட்டிருக்கோம், தமிழ் சினிமா வளர்ச்சியடைய என்னெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சா சரியா வரும் அப்படின்னு கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பார்த்துருமா? தமிழ் சினிமாவை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போகணும்னா வன்முறை காட்சிகளை வந்து அதிகமாக கொண்டுட்டு வரக்கூடாதுங்க. புகைப்பிடிக்கிறது மாதிரியும் மது அருந்துறது மாதிரியும் காட்சிகள், நிறைய காட்சிகள் அந்த படங்களில் இடம்பெறுது. இந்த போன்ற காட்சிகளை திரைத்துறையினரை தவிர்க்க வேண்டும். தமிழருக்கான அந்த வாய்ப்புகளை அதிக அளவுக்கு பங்களிப்பு கொடுக்கணும். எல்லா துறையிலும், திரைப்படத்துறை சார்ந்திருக்க அத்தனை துறைகளையுமே அறிவியல் பூர்வமான கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. டிக்கெட் ரேட்டை இப்போ வந்து கம்மி பண்ணணுங்க. மாலில் தான் அதிகமாக சினிமா இருக்குது, அங்கே வந்து உணவுப் பொருட்கள் வந்து கொஞ்சம் விலைவாசி வந்து கம்மியாக விற்கணும். அறுவடுத்துட்டு ஓடுறான், அவன் எடுத்து எப்படி போறான், அது அறுவடுத்துட்டு ஓடுறானோ, இதெல்லாம் வந்து படத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உறவுகளை நீடிக்கிற மாதிரி உள்ள திரைப்படமாக எடுத்தால் நல்லா இருக்கும். ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியலாக நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சின்ன சின்ன படத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம சிஎம் சாரும் நடிச்சவங்க தானே, அதனால அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல படங்கள்லாம் நிறைய படம் இருக்கு. சின்ன சின்ன படங்களை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா நல்லா மக்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ டிக்கெட்லாம் 200, 300, 400 சொல்றதுனால அது ஒரு காரணத்துக்காக படம் பார்க்கறதுல யாரும் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய வந்து என்ஜாய் பண்றாங்களே தவிர வந்து எல்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ஜாய் பண்ற மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்குற ஒரு இது இல்லை, அந்த இது வரணும். சின்ன சின்ன பிள்ளைல கூட ரொம்ப பாலியல் தொல்லை பண்றாங்க. அதுக்கு கருத்துள்ள படமா எடுத்து வெளியிட்டா உண்மையிலேயே தமிழகம் கொஞ்சம் முன்னுக்கு போயிடும். கட்டணங்கள் குறைக்கணும். சினிமா தியேட்டர்ல இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி போனோம்னா 2000 3000 ஆகுது. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டு ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.